உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ரோஷினி விட்டுறாத. One, two, three, four, 5, 6, 7. சூப்பர், அடி அடி. One, two, three, ma'am. ஐயோ, மேம் வாங்க சொன்னா கேளுங்க மேம். அடிக்காதீங்க மேம். மேம் இப்படி பண்ண கூடாதுங்களா? வாங்க மேம் சொன்னா கேளுங்க. வேணாம், வெயிட் பண்ணுங்க மேம். வேணாம். கை வைக்கிறியா? ரிங்குக்கு வாடி, நீயா நானு பார்த்தல. அதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க பாத்துக்கலாம். வாடி. ரோஷினி கீப் குவைட். ரோஷினி ரிங்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? விடு, வாடி பாத்துக்கலாம். ரோஷினி ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ரோஷினி இந்த மாதிரி நடந்துக்கிட்டா போட்டியில இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸரா நடந்துக்குங்க. இட்ஸ் வார்னிங். ஆஹா, கயலுக்கு ரோஷினி மேல பயம் இல்ல, எதிர்த்து நிக்கிறாளே. இந்தாமா புத்துணர்ச்சி தரும் மஞ்சனத்தி பழச்சாறு குடிமா. கையில நீ கைய வச்சதும் ரோஷினி மண்ணை கவிட்டாங்க. முடிவு என்ன இப்பயே தெரிஞ்சு போச்சுல? எஸ் ப்ரோ, யூ ஆர் ரைட். கோடீஸ்வரன் அப்பா சொன்னது கரெக்ட் தான். ரோஷினிக்கு உண்மையாவே வெறி பிடிச்சிருக்கு.
அந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்குது? சண்டை போட முடியாம தானே அந்த புள்ள ஓடுது. அதை வெட்டி வெட்டி அடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பா இருந்தாதான் அது ரோஷினி. அவ எப்படி சரியா பண்ணுவா? ரோஷினி அமைதியாகலனா கண்டிப்பா டிஃபார் பண்ணிருப்பாங்க. அமைதியாகலாம் ஏன் டீ பண்ண போறாங்க? அண்ணே டீ இல்லனே டி பார். டி பார்னா போட்டில இருந்து விலக்கி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. விலைக்கு தான் நல்லா இருக்கும். இல்ல மாமா, அப்படி நடக்க கூடாது. ரோஷினி ஏன் கையால அடி வாங்கி தோக்கணும். அதான் நடக்க போகுது. அவ திமிரே அவளுக்கு எதிரி. அவ ஆத்தா மூஞ்ச பாத்தீங்களா? ஈயாடல. அவளுக்கும் தான். இவர் கையில வெற்றி உனக்கு தான் எங்களுக்கு நம்பிக்கையே வந்துருச்சு. தேங்க்ஸ் மாமா. ஐயோ ஆடா அறிவு கட்ட பயல, ஏன்டா அபசகுணமா பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது. வயல போட்டு என்ன அங்க பாருங்கண்ணே. இவனு ஏன்டா இங்கிட்டு வராங்க? வேற எதுக்கு? அன்பு சி பாப்பாவை தேடிதான். இப்ப பாப்பா தான் இல்லையே. அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதே. தெரியப்படுத்தினா போக போறாங்க. அன்பு மாமா தான் பாப்பாவா இருந்தாங்கன்னு சொன்னா போதும், ஆளை விட்டா சரின்னு தப்பிச்சு ஓடிடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாப்பா வரலையா? பாப்பா இல்ல. ஏன் வீட்ல இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? சரியா சாப்பிடுறாங்களா? ஏன் என்கிட்ட போன்ல பேச மாட்டாங்க? அட சொல்லுங்க, என்கிட்ட ஏன் போன்ல பேச மாட்டாங்க? ப்ரோ பாப்பா இஸ் அன்பு ப்ரோ. அன்பு வாஸ் பாப்பா ப்ரோ. எங்களுக்கு ஹிந்திலாம் தெரியாதுப்பா. திஸ் இஸ் நாட் ஹிந்தி, திஸ் இஸ் ஆங்கிலம். அதுவும் தான் ஏன் தெரியாது. எனக்கு பாப்பாவை பார்க்கணும் போல இருந்தது, அவ்வளவுதான். எங்க அவங்க? யோ பாப்பா நிஜமான லேடி இல்லையா? நான் தான் பாப்பாவை வேஷம் போட்டேன். ஆமாய்யா, நான் தான் ஏன் பொம்பளை வேஷம் போட்டேன். வாரா பாப்பாவா? ஏய் இத நான் நம்பணுமா? மச்சான் இப்படி சொன்னா எப்படியா நம்புவாங்க? பாப்பா குரல்ல சொல்லி. ஐயோ ஐயோ. ஏங்க, நான் தாங்க பாப்பாவா லேடி வேஷம் போட்டது. லேடினே நீங்க நம்பிட்டீங்களா? ஏய் என் பாப்பாவை நான் இங்க வச்சிருக்கிறேன்டா. எனக்கு பாப்பா யாரு நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா என் பாப்பா யாருன்னு? அன்னைக்கு நைட்டு பாப்பா வீட்டுல இருக்கும்போது நீயே இருந்த. நீ எப்படியா பாப்பா ஆக முடியும்? எப்படா பாப்பா ஆக முடியும்? குரலை மாத்தி பேசினா நீ பாப்பா ஆயிடுவியா? இந்த மாதிரி குரலை மாத்தி போய் சொன்ன குடலை உருவி மாலையா போட்டுருவ. ஆத்தி இது என்ன புது சிக்கலா இருக்கு? என் பாப்பா எனக்கு கிடைக்கும். என் மனசு சொல்லுது. உங்களுக்கு ஒரு மனசு இருந்தா எங்களை சேர்த்து வைங்க. எங்களை தயவு செய்து சேர்த்து வைங்க. ஏய் தம்பி, நான் இப்படிலாம் பேசணும்னு தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதையா. எங்களை தயவு செய்து சேர்த்து வைங்கயா. அழுவதுரா. ஏய் அன்பே, ரோஷினி, இந்த ஜூஸ் குடி. ஏய் ஏய், ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க?
டீபார் பண்ணிடுவாங்கன்னா கையில அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். கையிலுக்கு எனர்ஜி இருக்கு, பாக்ஸிங்க்கு தேவையான ஸ்ட்ரென்த் இருக்கு மம்மி. அவ கண்ணுல டவுட்டே இல்ல, அவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கா. என்ன ரோஷினி இப்படி சொல்ற? கையல் ஜெயிச்சிருவாளா? நெவர், ஐ வில் நெவர் கிவ் அப். அதுக்கு சான்ஸே இல்ல. பட் ஈஸியா அவளை ஒரே ரவுண்ட்ல நாக் அவுட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் நான் தான் ஜெயிப்பேன், அதுல நோ டவுட். ரோஷினி, கையல் கிட்ட நீ தோத்த, உன் வாழ்க்கையும் போச்சு, என் வாழ்க்கையும் கெட்டுரும். அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டாச்சு. உங்க அப்பா கிட்ட காட்டுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்குடி. மம்மி, பயமா இருந்தா வராத. கையல் ஃபிட்டா இருக்கான்னு தான் சொன்னேன், என்ன ஜெயிச்சிருவான்னு சொல்லல. அதுக்கு பிறந்து வரணும். ஏய், ரோஷினிக்கு பயம் வந்துருச்சு. ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணி ஜெயிக்க வைக்கலாம்? ரோஷினியை நம்ப கூடாது, ஆனா ரோஷினி ஜெயிக்கணும். ஐயோ பாப்பா. பாப்பா. ஆஹா, இவன் குடல வருவாம விட மாட்டான் போல இருக்கு. பாப்பா ஓடும். அடுத்து நான் தான். அடுத்த போட்டியாளர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக வீராங்கனை மரியா. மரியாவை எதிர்த்து பாக்ஸிங் செய்ய போவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பாக்ஸிங் புயல் கயல். உன்ன மாதிரிதான் நானும் அந்த பொண்ண நீன்னு நினைச்சுதான் இப்ப சண்டை போட போறேன். ஆனா உங்களை மாதிரி பைத்தியம் புடிச்சு வெறி புடிச்சு ஆட மாட்டேன். தோத்து போயிட்டதா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர். என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. இது ட்ரெய்லர் இல்ல, ஜஸ்ட் டீசர். ரொம்ப ஆடாத.
ஏதோ பேலன்ஸ் மிஸ் ஆகி நான் விழுந்துட்டேன். அதுக்காக பயந்துட்டேன்னு நினைக்காத. நான் கோப்ரா. கோப்ரா பயப்படலன்னு சொன்னாலும் குரல்ல பயம் தெரியுதே. என்ன சரோஜம்மா, அக்ரிமெண்ட் காப்பியை கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு காட்டவே இல்ல. விசிறி மாதிரி விசிறுவீங்களே, என்னாச்சு? வேர்க்கல, அதான் வீசல. உங்க பொண்ணுக்கு வேர்க்குதுல்ல, விசிறி விட வேண்டியதுதானே? ஹேய், நீ என் பொண்ணெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. பார்க்க தானே போறீங்க. ஆமா, பார்க்க தானே போறோம். போ, போயே உன் டீசரை காட்டு பார்க்கலாம். I will show. கையல் பாக்ஸிங்ல யாருன்னு I will show. அழுவதப்பா. இந்த கிறுக்கனை வச்சுதான் ஏதாவது பண்ணணும். அடி கயல். இதான் உண்மையான விளையாட்டு. வீராங்கனைக்கான அடையாளம் இதுதான். விளையாட்டு வீரர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். இதை போட்டியாக நினைக்க வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது. கை தூக்கிய பின்பும் விரட்டி விரட்டி அடிப்பது அநாகரிகமான செயல். அப்படி செய்பவர்களை ப்ரொஃபஷனல் பிளேயராக ஏற்க முடியாது. பாக்ஸிங் புயல் கயல், ப்ரொஃபஷனல் பாக்ஸர்.
ரோஷினி கையில பார்த்து கத்துக்குங்க. நீங்க நடந்துக்கிட்டது தப்பு. ஸ்டார்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 knock out.